அஸ்ட்ராலஜி. நம்ம கூட இன்னைக்கு அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் டி ரமணன் இருக்காரு. ஆவணி மாத சிறப்பு பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில மீன ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆவணி மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும்? மீனராசிக்கு வந்து பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி. சிரிக்கிறீங்களே சார்? ஆமாம், என்ன பண்ணுறது, ஏன்னா இவங்களுக்கு கிரகநிலைகள் அப்படி இருக்குது, அதனால சொல்கிறது. பூரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள் இதெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு வந்து ராசியிலேயே வந்து ராகு பகவான் இருக்கார். 12 கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துலையே வக்கரமாக இருக்கார். ராசியாதிபதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல போயிருக்காரு. 2 9 கூடிய செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. அந்த செவ்வாய் வந்து ஆகஸ்ட் 26 27 வாக்கில் மிதுனத்துக்கு போயிடுவார். இவங்களுக்குரிய 4 7 கூடிய பாதகாதிபதியான புதன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார். அவரும் 27 28 வாக்கில் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6 கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துலையே இருக்கார். அங்கே சுக்கிரன், இவங்களுக்கு 8 கூடிய சுக்கிரனும் சேர்ந்துருக்கார். அந்த சுக்கிர பகவான் வந்து 7ஆம் இடத்துக்கு பாதகஸ்தானத்துக்கு போயிடுறாரு 27ஆம் தேதி வாக்கில். இவங்களுக்கு என்ன சொல்கிறது? ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு நான் என்ன சொல்கிறது, இந்த காலகட்டம் வந்து ரொம்ப நெருக்கடியான காலம். இப்போ மீனராசின்னு சொன்னாக்க நானுமே மீனராசி தான், எனக்கே வந்து நெருக்கடியான காலம்தான். ஸோ இப்போ வந்து 6 கூடையவர் 6ஆம் இடத்துலையே இருக்கார். 8 கூடையவர் 7ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் இருப்பார். அதே மாதிரி இவங்களுக்கு பாதகாதிபதியான புதன் வந்து இவங்களுக்கு 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துக்கும் வரப்போகிறார். செவ்வாய் இவங்களுக்கு 2 9 கூடிய செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். ராசியாதிபதியான குரு பகவானே 3ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் வந்து மெயினாக ஸ்ட்ராங்கான ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, 12ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து விரயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில். விரயம் எதுக்காக வேண்டி விரயம் அப்படின்னு சொல்கிறது, ஒன்று 12ஆம் இடத்துக்குரிய விரயம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கு. 6ஆம் இடம்ங்கிறது வந்து ருணம், ரோகம், சத்ருஸ்தானம். ருணம்ங்கும்போது கடன், ரோகம்ங்கும்போது ரோகம், மருத்துவ செலவு. அதே மாதிரி சத்ருக்கள்ங்கிறது வந்து லீகல் பேட்டிலாக இருக்கலாம், இல்லை இவங்க வந்து ஏதாவது நேர்முகமான எதிர்ப்பை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கலாம். 8 கூடிய சுக்கிர பகவானும் அங்கேயே இருக்கும் பொழுது அது மறைமுகமான எதிர்ப்பாகவும் இருக்கலாம். எதற்கு செலவு பண்ணணுங்கிறது தெரியாமல் ஒரு செலவு வந்து இவங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஆனால் அந்த 6ஆம் இடம்ங்கிறது வந்து விஜயஸ்தானமும் அதுதான். அதில் ஜெயிக்கிறதுக்குரிய எல்லா விஷயமும் பாசிட்டிவாக நடக்கும். ஏன்னா அந்த 12 கூடிய விரையாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து இதையும் பார்த்து இந்த இடத்துக்குரிய அதிபதியும் அங்கேயே இருக்கிறதுனால அதை ஜெயிக்கிறதுக்குரிய வலிமை இருக்குமே தவிர இவங்களுக்கு செலவு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஸோ இப்போ மீனராசி அன்பர்கள் தொழில் பார்க்கும் அன்பர்களாக இருந்தால், ஒரு இடத்துல போய் தொழில் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வந்து இவங்களுக்கு வந்து 6 கூடிய ஒரு 6லேயே இருக்கிறதுனால அந்த தொழில் விருத்தி ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இவங்களுக்கு 2ஆம் இடத்துக்குரிய புதன் வந்து 12ல் இருக்கார். அப்போது ஃபாரின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவங்களுக்கு வரத்துக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்குரிய ஒரு 12ல் இருக்காருனாக்கா விரயமாகிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்குது. வரவும் செலவும் சரியாக இருக்கக்கூடிய ஒரு காலமும் இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து தொழில் பார்க்குறாங்கனாக்கா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்க போயிட்டு வர்றதுக்கு, டெம்பரரியாக போயிட்டு வர்றதுக்கு, பிஸ்னஸ் ரிலேட்டடாக போயிட்டு வர்றதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ 3 இவங்களுக்கு வந்து 3 கூடையவர் வந்து சுக்கிரன். அதே மாதிரி இவங்களுக்கு 8 கூடையவரும் சுக்கிரனு. ஸோ இந்த மனசு சம்பந்தப்பட்ட ஒரு குழப்படி, ஒரு வருத்தம், ஒரு ஏற்கனவே மீனராசி அன்பர்கள் கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் தூக்கி விட்டுட்டே இருக்கணும். உன்ன மாதிரி உண்டா, யார் நீ, கமான் நீ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி 2 பேர் மோட்டிவேட் பண்ணாக்க தான் இவங்க மூவே ஆவாங்க. இல்லை இப்போனா ஒரு சைக்கலாஜிக்கல் டவுனுக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு சைக்கலாஜிக்கல் டவுன் போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு இவங்க வந்து 3ஆம் இடத்தை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். 3ஆம் இடம் சொல்லும் பொழுது டைரக்ட் சப்போர்ட் சிஸ்டம், யார் யாரெல்லாம் இருக்காங்களோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது இளைய சகோதரி சகோதரர்கள், அவங்களோட சப்போர்ட் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவை.
அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் இவங்க பக்கபலமாக வச்சுட்டாங்கனாக்கா இதிலேருந்து இவங்க மீண்டு போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு எல்லாமே வாழ்க்கையில் ஒரு வட்டம் தானே, இது வரும் அது போகும், அடுத்தது வரும் அடுத்தது போகும். ஸோ கிரகநிலைகள் இப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில். இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுப்போம், இதுலேருந்து முன்னேறதுக்குரிய ஒரு வாய்ப்பை நம்ம பிடிச்சிப்போம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்க மனோதைரியத்தை இவங்க இது பண்ணிக்கிறதுக்காக வேண்டி அம்பாளில் வேண்டிக்கிறது நல்லது. ஏற்கனவே ராசியில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால துர்கையை பிடிச்சிக்கணும். இவங்க வெள்ளிக்கிழமையான துர்கையை பிடிச்சிக்கணும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை துர்கையை பிடிச்சிட்டு துர்கையோடைய வழிபாடு பண்ணுவது இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. கனக துர்கா கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்க வந்து குரு ஆதிபத்தியம் உள்ளவங்க. கனகம் அப்படின்னாக்க ஸ்வர்ணம்னு அர்த்தம். ஸோ கனகதுர்கா கோயில் விஜயவாடாவில் இருக்கக்கூடிய கனகதுர்கா கோயில் போயிட்டு வர்றது நல்லது. வியாழக்கிழமையாக போவது, இல்லை வெள்ளிக்கிழமையாக போவது, இல்லை செவ்வாய்க்கிழமையாக போவது ரொம்ப நல்லது. இந்த 3 கிழமைகளில் எதையாவது ஒன்றை கம்பைன் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு, அதாவது ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன் முடிஞ்சதுன்னு இல்லை. இது வந்து இவங்களுக்கு இந்த ராகு பகவான் அங்கேருந்து மாறுற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்க வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும். இவங்களுடைய 2ஆம் இடத்தை வந்து சனீஸ்வரர் பார்த்துட்டே இருக்கார். ஸோ தன வரவு, அதாவது செலவு ஸ்தானத்தில் போய் சனீஸ்வரர் உட்காந்துட்டார். சரி, தன வரவு ஸ்தானத்தையும் பார்த்துட்டே இருக்காரே. ஸோ அந்த வரவையும் வந்து கொடுக்குறாருல. ஸோ ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது உங்களுக்கு. அது இருக்க தான் செய்யும், பட் நிவர்த்தியும் வரும். அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. தொழில் செய்வோரை பற்றி சொன்னீங்க சார். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து சொந்த தொழிலாதிபதியான குருவே தான். அவர் போய் 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். வீடு கொடுத்த சுக்கிரன் வந்து 10க்கு வர போகிறார். அப்படிங்கும்போது அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க, சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பார்ட்னர்ஷிப்னால ஒரு விருத்தி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து பாசிட்டிவிட்டிஸ் இவங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், இவங்களுடைய வாக்குக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும், ஒரு ஃபோரம் கிடைக்கும், ஒரு பேச்சுக்கு ஒரு ஃபோரமோ இல்லை இவங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அமைப்போ இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இவங்களுக்கு பாசிட்டிவாகவே முடியும். அதுலேருந்து இவங்க கேபிட்டலைஸ் பண்ணி போய்க்கணும். அதுதான். தேங்க்யூ சார். நன்றி.